சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்று வாய்க்கூசாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்பு கோவையில் ஒரு நடு தெருவில் ஒரு 7 வயது ஒரு சிறுமியினுடைய பிணம் குத்தும் குலையுருமாக பல இடங்களில் வெட்டப்பட்டு அந்த சிறுமி 7 வயது சிறுமியினுடைய பிணம் இருந்திருக்கு. அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போய் மருத்துவமனையில் போய் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சிருக்கிறாங்க, பிரேத பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் செஞ்சப்போ என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் தொல்லைக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டு இருக்கிறார். யார்? 7 வயசு பெண், 7 வயசு ஒரு சிறுமி. ஆக இந்த நிலைமையில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார்? 2 நாட்களாக பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி. நேற்று முன்தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில் முதல் பக்கத்திலே செய்தி, தருமபுரியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் கெட்டுப்போன ரத்தத்தை செலுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் 15க்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த பத்திரிகையில் எடுத்து ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்கிறார்கள். ஆக தகுதியற்ற ரத்தத்தை கடந்த 4 மாசமா ஏறக்குறைய ஒரு 15 பெண்களுக்கு, அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு செலுத்திய காரணத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற கொடுமையான செய்தி. ஆகவே இது கெட்டுப்போன ஆட்சி என்பதற்கு தருமபுரியிலும் கிருஷ்ணகிரியிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொடுமை. ஆக ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசு மருத்துவமனைக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு உயிரை காப்பாற்றுவதற்கு பதிலாக கொலை கூடாரங்களாக மருத்துவமனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சியை ஒரு கொள்ளை குற்றத்திற்கு, கொலை குற்றத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒருவர் தலைமையேற்றிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவில் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அதுபோல இருக்கிறது அவருடைய வாதம். ஆக மோடியினுடைய அந்த சர்வாதிகார ஆட்சியை, எடப்பாடியினுடைய இந்த உதவாக்கர ஆட்சியை ஓட ஓட விரட்டுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு மக்களிடத்தில் அந்த எழுச்சியை நாங்கள் காணுகிறோம். அண்மையில் பிரதமராக வர வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் முன்மொழிந்திருக்கிறேன் திரு ராகுல் காந்தி அவர்களை. அந்த ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று முன்தினம் ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அவர் சொல்லியிருக்கிறார், மாதம் 6000 ரூபாய் ஊதியம் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். உள்ளபடி அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தலைவர்களும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக நாட்டில் இருக்கக்கூடிய 25 கோடி ஏழைகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய உறுதி திட்டத்தின் கீழ் வருஷத்துக்கு 72,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யக்கூடிய நிலையில் ஏழையினுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த திட்டம் போய் சேரப்போகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மத்தியில் நாம் விரும்பக்கூடிய ஆட்சி அமைகிற நேரத்தில் அது நிச்சயமாக ஒவ்வொருடைய ஏழை வீட்டிற்கும் அந்த 6000 ரூபாய் போய் சேரப்போகிறது. ஆக இது அறிவித்தவுடனே மோடிக்கு அச்சம் வந்துருச்சு. அதை எப்படி நிறைவேற்றிட முடியும் என்று பிஜேபி இன்றைக்கு கேட்கிறது. இதே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிருக்கான ஒரு திருமண உதவி திட்டத்தை அறிவித்து 5000 ரூபாயில தொடங்கி அது 25,000 ரூபாய் வரையில் வந்து அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த திட்டத்தை ஏற்படுத்தி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுபோலதான் திரு ராகுல் காந்தி அவருடைய திட்டமாக இந்த 6000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் நிச்சயமாக அது செயல்படுத்தப்படும் என்ற அந்த உறுதியை அவர் சார்பில் நானும் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே செயல்படுத்த முடியாது என்று பிஜேபி சொல்லுகிறது. அதே போலதான் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தோழமை கட்சிகள் ஆட்சியை நடத்திய நேரத்தில் அப்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்வோம் என்று, இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று. அது சாத்தியப்படாது என்று அப்பொழுதே பிஜேபி சொன்னது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு
காங்கிரஸ் தலைமையில் இருந்த அந்த அரசு 72,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சு சாதனை படைத்தது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதற்கு முன்னோட்டமாகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு அவர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி தந்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய கடனை, கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஆக ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவுடனே நேராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு கோட்டைக்கு கூட போகாம கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு வரவழைச்சு அந்த விழா மேடையிலேயே 1 கோடி 2 கோடி அல்ல, 100 கோடி 200 கோடி அல்ல, 7,000 கோடி ரூபாய் கடனை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செஞ்சு தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போலதான் காங்கிரஸ் சார்பில் தரப்பட்ட உறுதிமொழி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டம். ஆக அதை கூட கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், முடியாது, சாத்தியப்படாது என்று. ஆனால் அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு மைல் கல்லாக அமைந்திருக்கிறதா இல்லையா? ஆக இந்த மேடையில் நான் மீண்டும் உறுதியோடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஆதரவோடு மத்தியிலே ஒரு ஆட்சி சிறப்பான வகையில் அமையப் போகிறது. அமைகிற நேரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் ஆட்சி ஒழிய போகிறது. ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு ஏழைகளுக்கு ராகுல் காந்தி அறிவித்ததை போல ரூபாய் 6,000 ரூபாய் திட்டம் வழங்கப்படும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்றைக்கு மக்களிடத்தில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு. அந்த மறைவு ஒரு மர்மமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் உண்மை வெளிவந்திருக்கிறதா? அவர் மறைந்து எவ்வளவு நாட்களாகி இருக்கிறது? ஆக ஒரு முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். முதலமைச்சர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்திலேயே அவருடைய உடல்நலம் என்ன நிலையில் இருக்கிறது என்று மக்களுக்கு வெளிவந்ததா? இதே தமிழ்நாட்டில் அண்ணா முதலமைச்சராக இருந்துதான் மறைந்தார். அதே போல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்துதான் மறைந்தார். அவர்களெல்லாம் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த போது அப்பொழுது அரசின் சார்பில் முறையாக அதிகாரம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் தெளிவாக வந்து மக்களிடத்தில் செய்தியை சொன்னார்கள். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய எஸ்.ஜே. சாதிக் பாட்ஷா அவர்கள், அவரே வந்து வெளியிலே சொன்னார். காலையிலே ஒரு செய்தி, மாலையிலே ஒரு செய்தி என்று தெளிவாக சொன்னார்கள். என்ன சிகிச்சை, என்ன நிலையிலே அண்ணா இருக்கிறார் என்று மருத்துவ குறிப்பு அப்படியே வந்து வெளியில் எடுத்து சொல்வார். இதுதான் நடந்திருக்கு. அதே போல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருந்த டாக்டர் H.V. அண்டே அவர்கள் அவரும் வந்து விளக்கமாக விவரமாக செய்தியை சொல்லுவார். இதெல்லாம் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிற போது இந்த செய்திகளை மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது என்பது மரபு. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நேரத்தில் வந்து முறையாக இதுவரையில் செய்தி சொன்னார்களா? அது மாதிரி செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறதா? தொலைக்காட்சியில் வந்துச்சா? ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வந்து சொன்னாரா? அவர் இல்லைனாலும் அவங்க ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அந்த IAS அதிகாரியாவது வந்து சொன்னாரா? அல்லது தலைமைச் செயலாளராவது வந்து விளக்கமாக சொன்னார்களா? கிடையாது. ஆக சம்பந்தமே இல்லாம மருத்துவமனைக்குள்ளே உள்ளே போக முடியாதவர்கள், அந்த காம்பவுண்டு பக்கமே போக முடியாதவர்கள், எந்த வார்டில் இருக்கிறாங்க, எந்த மாடியில் இருக்கிறாங்க அதை கூட தெரிஞ்சிக்க முடியாத இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் வந்து வெளியில் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா டிவி பார்த்தாங்க, அம்மா காஃபி குடிச்சாங்க, அம்மா ஜூஸ் குடிச்சாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அது 1 கோடிக்கு பில்லு என்று அந்த விவாதம் தான் நடந்துச்சு தவிர முறையான அறிவிப்பு வந்துச்சா? இல்லை. ஆகவேதான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், ஆக அந்த மரணத்தில் மர்மம் இருக்கிறது. ஆக அந்த மரணத்திற்கு மர்மத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள், அவருடைய விசாரணையில் உண்மை வெளிவருமா? வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவான அடுத்த நிமிடமே உறுதியோடு சொல்லுகிறேன், அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிற காரணத்தால் அதை முறையாக கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு வருகிற
அதற்கு காரணமானவர்களை பிடிச்சு உள்ள சிறையில் தள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை நிச்சயமாக இதோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் உறுதியாக நிறைவேற்றுவான் என்ற அந்த உறுதியை ஏதோ இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக நான் சொல்லல, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்காக நான் சொல்லல, அவரை இன்னமும் தெய்வமாக கருதி அந்த கட்சியிலே பாடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த உண்மையான அதிமுக தோழர்களுக்காக நான் இந்த உறுதிமொழியை சொல்ல விரும்புகிறேன்.